வெல்கம் பேக் டு கல்விவளா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான வரக்கூடிய 2025ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்வுக்கான வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ் தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 2 மார்க்ஸ் நீங்கள் படித்தாலே நல்ல வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கொஷின் உங்களுக்கு வந்து வராது. ஸோ எந்த ஒரு இயருக்கு நம்ம எல்லா இயருக்கும் வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷத்துக்கும் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றது நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ எடுத்து போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து போட்டிருந்த வீடியோவுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம சொல்கிறக்கூடிய கொஷின் பேப்பர் அப்படியே வந்தது அப்படின்றதும் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் தென் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் அண்ட் தென் வந்து உங்களை வந்து நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டு தளம் தான் வந்து நம்மளுடைய கல்விவளா யூடியூப் சேனல். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நான் ரீசெண்டாக வந்து ஒரு 2 or 3 months நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணலை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஸோ வீடியோ வந்து என்னால் அப்லோட் பண்ணாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக வருன்றது நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1ல், ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும் நம்ம பேசிகிட்டே இருந்தால். ஸோ இயக்க விதிகள். ஸோ சுருக்கமான விடைகளில் ஸோ நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை, நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக, திருப்புத்திறன் தத்துவம் வரையறு, நியூட்டன் 2ஆம் விதியை கூறு. அப்புறம் 5வது கொஸ்டின், பெரிய வாகனங்களில் திருகுமறைகளை நட்ஸ் சுழற்றி இறுக்கம் செய்ய நீளமான கைப்பிடிகள் கொண்ட திருக்குறடு ஸ்பேனர் அதாவது பயன்படுத்துவது ஏன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. 6வது, கிரிக்கெட் விளையாட்டில் விழுந்து விழும் பந்தினை பிடிக்கும்போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன். அப்புறம் 7வது, விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார். ஸோ விரிவான கொஷினை நான் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ விரிவாக விடையல் சரி. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அது பக்க எண் வந்து 3. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. பக்க எண் 7, 8. 3வது, பொது இயற்பியல் விதியினை கூறுக, அதன் கணிதவியல் சூத்திரத்தை தருவிக்க. பக்க எண் 8. அழகு 2, ஒளியியல். ஸோ இன்னொரு விஷயம், ஸோ இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் கேட்பீங்க. ஸோ முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தனால தான் ஸோ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து ஸ்னெல் விதியை கூறுக, குவிலன்ஸ் ஒன்றில் எஃப் மற்றும் 2F புள்ளிகளுக்கு இடையே பொருள்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான கதிர்ப்படம் வரைக. ராலே சிதறல் விதியை கூறுக. அப்புறம் குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ் வேறுபடுத்துக. கிட்டப்பார்வை குறைபாட்டின் காரணங்கள் யாவை. வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது. அப்புறம் 7வது கொஸ்டின், போக்குவரத்து விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன. விரிவாக விடியல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. பக்க எண் 16. கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. பக்க எண் 24, 25. அப்புறம் வந்து அழகு 3, வெப்ப இயற்பியல். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கலோரி வரையறு, ஒரு கலோரி வரையறு. அப்புறம் நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப பிரிவு வேறுபடுத்துக. அப்புறம் 3வது, பாயில் விதியை கூறுக. அப்புறம் இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக. உண்மை வெப்ப விரிவு குணம் என்றால் என்ன. இப்போ விரிவான விடையில் நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவிக்க. பக்க எண் 38. திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை அளவிடும் சோதனை தெளிவாக பார்த்து விவரி. பக்க எண் 37. அப்புறம் அழகு 4ல் மின்னோட்டவியல். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, மின்னோட்டத்தின் அலகை வரையறு. அப்புறம் மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு வரையறை. அப்புறம் ஓம் விதியை வரையறு. மின்தடை எண் மற்றும் மின்கடத்து எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. வீடுகளில் பயன்படுத்தும் மின்சுற்றில் எத்தனை வகை மின்சுற்றுகள் பயன்படுத்துகின்றன. அப்புறம் விரிவான விதியில் ஜூல் வெப்ப விதி வரையறு. பக்க எண் 51. அதுக்கப்புறம் வந்து நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலக கலவை மின்சார வெப்பம் விட்டு சாதனமாக பயன்படுத்துவது ஏன். பக்க எண் 51. ஒரு மின் உருகு இழை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது. பக்க எண் 51. சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட LED தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை. பக்க எண் 55. அப்புறம் 3வது கொஸ்டின், LED விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. பக்க எண் 54. அழகு 5ல் ஒளியியலில் நெட்டலை என்றால் என்ன. அப்புறம் செவியுணர்வு ஒளியின் எதிர்வெண் என்ன. ஒளியை உணரும் ஏதேனும் 3 விளக்கங்களை கூறுக. அப்புறம் ஒளியானது கோடை காலங்களில் விட மழை காலங்களில் வேகமாக பரவுவது ஏன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போயே வந்து இன்னும் 5 நிமிஷம் கிட்ட வந்துடுச்சு.
நம்ம இன்னும் வந்து உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கே டைம் கிடைக்காதுன்ற ஒரு ரீசனுக்காக ஸோ நான் ஒவ்வொரு கொஷினாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ வீடியோ நம்ம எல்லா கொஷினும் சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்பவே வந்து லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்து ஏன்னா வந்து 23 யூனிட் கிட்ட வந்து இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டன்றது இல்லை, உங்களுக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகும். ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்ட வந்து இந்த வீடியோ வரும். ஸோ அந்த டைமை நீங்கள் படிக்கிறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டக்குன்னு நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணி அதாவது ஸ்டாப் பண்ணி வீடியோவை வந்து நோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ இந்த இருக்கிற கொஷின்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிடுங்க. ஸோ இதில் வந்து கொஷின் பேப்பர்ஸ் வெளியே போகாது. ஸோ நல்ல வந்து மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் எடுத்து போடுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் வர வீடியோ ரொம்ப போடாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி நம்மளுடைய கல்விவாள சேனல் அஃபிஷியல் இருக்குது வாட்ஸ்அப் சேனல். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து கீழே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நிறைய வீடியோஸ் போடாதனால நிறைய பேர் வந்து இந்த தாட்டி எக்ஸாமில் வந்து நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் ஸோ என்னால் வந்து சரியான வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ அதுதான் ஒரு ரீசன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து நம்ம சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்து வரும் ஓகேங்களா. இதை பார்க்குற கண்ணாஸ் எல்லாமே வந்து நல்லா படிங்க, எக்ஸாமுக்கு நல்லா படித்து மார்க் எடுங்க. ஸோ என்னோட இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஃபோனெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ இப்போ ஒரு ட்ரெண்டிங் சாங் ஓடிட்டுருக்கு, அது நிறைய பேர் போட்டு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸோ அது பார்க்க வேணாம்னு நான் சொல்லலை, பாருங்கள். ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு ½ அன் ஹவர் கிட்ட நீங்கள் பார்த்துட்டு ஒரு டேக்கு இவ்வளோன்னு கால்குலேட் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் எப்போதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் இதில் வந்து ஒரு நல்ல வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சமாச்சு சின்சியராக வந்து கொஞ்சம் படிங்க ஓகேங்களா. நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷினை நீங்கள் படித்தாலே போதும். ஸோ நல்ல ஒரு மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நான் 100% வந்து நான் கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய சேனலை விசிட் பண்ணுறவங்க நிறைய பேர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அது வந்து எனக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றது தெரியும். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடச்சிரும். அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்ணா. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட் தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஸோ எங்களாலே நிறைய வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த ஒரு வீடியோ லிங்க் வரும். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துடுவீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ஸ் எல்லாேருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்லா படிங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து படித்து நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணி 2025 எழுதக்கூடிய இந்த ஒரு பொதுத் தேர்வில் 500க்கு 450க்கு மேல் நான் வந்து சதத்தை அடிப்பேன் அப்படின்றது உறுதிமொழி எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. பை.